அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தென்பதிகை யோகா ஸ்டுடியோவின் 9வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிக்கப்படுகிறேன். அதாவது கற்றுக்கொண்டதை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல யார் கற்றுக் கொடுக்காங்க என்பது ரெண்டாவது விஷயம். வயது வித்தியாசம் எல்லாம் அதுல கிடையாது. இன்னொன்று இதை சொல்ல வரேன். இவர் மேடையில எனக்கு பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் இதுதான் எனக்கு முதல் மேடை. அதுக்கு சாரு ஏற்பாடு பண்ணுவதற்கு பேசுறதுக்கு அழைத்திருக்கு. அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். அதாவது மேடையில பேசும்போது எதிர்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கைதட்டினாங்கன்னா மேடையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கைதட்டணும்னு சொன்னா உங்களுக்கு அதுல நிறைய எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நான் மேடையில் இருந்து பேசும்போது நீங்க கைதட்டினீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைகளும் பேசும்போது அந்த கைதட்டல் கிடைக்கும். அதான் கிடைக்கும். பால் வந்து நம்ம கை கிடைக்கல. அதே மாதிரி இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று நான் ஒரு தலைப்பு சின்ன தலைப்பு தான் ஸ்டார்ட் கொடுத்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் பேச வந்திருக்கேன். அதாவது மறந்தது விட்டு போனது அதை வந்து ஞாபகப்படுத்துறேன். அவ்வளவுதான். நான் ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணதுனால இதனுடைய இதை நான் சொல்றேன். என்னுடைய தலைப்பு வந்து எனக்கு தெரியும் ஆனால் அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது ஆனால் அது எனக்கு தெரியும். அன்பு என்பது தெய்வமானது. அன்பு என்பது தெய்வமானது. திருமணம் எதற்கு செய்கிறார்கள் எனக்கு தெரியாது. திருமணம் எதற்கு செய்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகள் எதற்கு பெற்றுக் கொள்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனா குழந்தை பெற்றுக்கிறார்கள். குழந்தைகள் எனக்கு எதற்கு பெற்றுக் கொள்கிறார்கள் எனக்கு தெரியாது. குழந்தை ஒன்று போதும் என்கிறார்கள். தவறு. குழந்தை ஒன்றுக்கு மேற்பட்டது வேண்டும். குழந்தை ஒன்று போதுங்கிறது தவறு. குழந்தை ஒன்றுக்கு மேற்பட்டது வேண்டும். அப்புறம் குழந்தைகிட்டையும் சரி வீட்டுல பெரியகிட்டையும் சரி நீங்க கண்ணை பார்த்து பேசுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக இருந்து பேசுறவங்க அவங்க உண்மையை தான் பேசுவாங்க. என்னைக்கும் நீங்க கண்ணை பார்த்தே பேசி பழகுங்க. நம்மளுக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே வராது. அன்பு என்பது தெய்வமானது. குழந்தைகளை வளர்க்காதீர்கள், வளர விடுங்கள். குழந்தைகளை வளர்க்காதீர்கள், வளர விடுங்கள். குழந்தைகளை மணலில் விளையாட விடுங்கள். வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காதீங்க. குழந்தைகளை மழையில் நனைய விடுங்கள். மழையில் நனைஞ்சா என்ன ஆகும்? மழையில் நனைஞ்சால் என்ன ஆகும் சொல்லுங்க? மழையில் நனைஞ்சால் சளி பிடிக்கும். அது தவறு. மழையில் நனைஞ்சால் சளி பிடிக்குங்கிறது தவறு. மழையில் நனைஞ்சால் சட்டை நனையும். சட்டை மாத்திக்கோங்க. குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வீட்டுல உட்கார்ந்து நீங்க பேசும்போது 4 பேர் எல்லா வீட்லயுமே பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. சார் வந்து 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தீங்க. சரி ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. உட்கார்ந்து பேசினால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசினால் அதுக்கு தீர்வு கிடைக்கும். உட்கார்ந்து பேசினால் தீர்வு கிடைக்கும். ஆனா 4 பேர் உட்கார்ந்து வீட்டுல பேசும்போது ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசவே கூடாது. ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு பெரியவர் சிறியவர்கள் எல்லாம் கிடையாது. 4 பேர்ல யார் கருத்து நல்ல கருத்து அதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். அப்புறம் குழந்தை முன்பாக நீங்க வீட்டுல சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னா அந்த குழந்தைங்க அவங்க குழந்தைங்க மெமரி வரும். அதாவது சின்ன குழந்தைங்க இருக்கும்போது என் குழந்தை தவறுது அப்படின்னு சொல்றோம், நடக்குது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எது நம்மளை பார்த்துதான் அவங்க கத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோமோ
நம்ம என்ன திட்டுறோமோ, நம்ம என்ன பேசுறோமோ, அது எல்லாமே அந்த குழந்தைங்க மெமரியில பதிஞ்சிருக்கும். அது பின்னால அதை வெளிப்படுத்தும். இது என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். இவையெல்லாம் எனக்கு தெரியும், இவையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. அதாவது குழந்தைகள் மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது பிறக்கிறதுக்கு 10 மாசம் தாய் வயிற்றுல இருக்குது. அந்த தண்ணி வந்து ரொம்ப விஷமான தண்ணி. பொதுவாகவே நம்ம உடம்பே விஷமானதுதான், விஷமான தண்ணி. அந்த தண்ணியில 10 மாசம் இருக்குது அந்த குழந்தைக்கு. அப்ப ஒண்ணுமே ஆகலையா? அப்ப இந்த மழையில நனைஞ்சா அப்ப என்ன ஒண்ணுமே ஆகாது, சளி பிடிக்கும். சளி பிடிக்காது, சளி பிடிக்கும் நான் சொல்லுவேன், சளி பிடிக்காது. அப்புறம் கற்றுக்கொண்டதை கடைபிடிக்க வேண்டும். இந்த கிளாஸ்ல வந்து நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டேன். எனக்கு 67 வயசு ஆகுது. அப்புறம் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே இல்ல சரித்திரத்துல. ஆனா கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததே இல்ல. குடும்ப உறவுகள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம குடும்ப உறவுகளை மறந்து வருகிறோம். எப்படி கிடைச்சுன்னா, ஒரு குழந்தை போதும் நம்ம சொல்லணும்ல. நம்ம வீட்டுல நான் இருக்கேன், என்னுடைய மனைவி இருக்காங்க, அப்புறம் நம்ம மட்டும் 2 பேர் இருக்கோம். அந்த குழந்தை ஒண்ணு போதும் சொன்னா எப்படி? ஒண்ணு வந்து இருந்துச்சுன்னா அது 4 சோறு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கும். அந்த குழந்தைய வெளியே விட மாட்டோம். வெளியே விட்டோம்னா பிரச்சனை வரும் அப்படின்னு. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்காங்க, வெளியே விடுங்க, அதான் வளர விடுங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த குழந்தைதான் சேட்டை பண்ணுவோம். வீட்டுல பெரியவங்கள சேட்டை பண்ணுவாங்க. பிளாட்ல சேட்டை பண்ணோம்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள அடிச்சிருவாங்க. ஆனா குழந்தைங்க சேட்டை பண்ணும். குழந்தைங்கள சேட்டை பண்ணாலும் அது வந்து அணைச்சுதான் நம்ம கொண்டு போவோம். அதுதான் என்னுடைய கருத்து. கருத்து கூறுவதற்கு பெரியவர் சிறியவர் என்ற வயது வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அதனால எந்த கருத்தோ அதுவே பிரதானது. வீட்டில் பெரியவர்களிடம், வீட்டுல பெரியவங்கன்னு சொன்னா வயசானவங்க, ரொம்ப ரொம்ப வயசானவங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் இத ரொம்ப மிஸ் பண்ணதுக்கு நான் இப்ப சொல்றேன். வயசானவங்க ரொம்ப முடியாம ரொம்ப அதாவது கடைசி கடத்துல இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் பெரியவங்க கிட்ட, அப்பா அம்மா சரி, தாத்தா பாட்டினாலும் சரி, அவங்க கிட்ட போய் வாரத்துல ஒரு நாள் டெய்லி உங்களுக்கு போறது முடிஞ்சாலும் போய் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க நம்ம விட யாருமே பேச மாட்டேங்காங்க, ரொம்ப மனவேதனை இருப்பாங்க. அப்ப பேசுறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்படி பெரியவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாழ்வியல் ரகசியம் சொல்லுவோம். வாழ்வியல் ரகசியம் சொன்னா உடனே ஏதோ அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வாழ்ந்ததுல 80 வயசு 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தபோது அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு அனுபவமா கிடைக்கும். இது வந்து எங்கேயுமே கிடைக்காது. நம்ம பெரியவங்க கிட்ட பேசினாதான் இது கிடைக்கும். இதை நீங்க கடைபிடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. நான் பேசியதில் நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.